அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. உங்களுடன் இணைவது மலேசியாவிலிருந்து அன்பன் அருள் பிரகாஷ். இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் இன்று நான் உங்களுடன் பகிரவிருப்பது இதிகாசமும் நாமும். ஆம் அன்பர்களே, இதிகாசம் என்பது ஒரு நீண்ட கவிதை வடிவிலோ உரைநடையிலோ அமைந்துள்ள மாபெரும் வரலாறு அல்லது தொன்மக் கதையாகும். இது ஒரு நாகரிகத்தின் கலாச்சாரம், தத்துவம் மற்றும் சமூக விழுமியங்களை பிரதிபலிக்கும் ஆவணமாக திகழ்கிறது. இதிகாசங்களின் முக்கியத்துவத்தை நாம் பின்வரும் தலைப்புகளில் ஆய்வு செய்யலாம். அதாவது, வரலாறு மற்றும் தொன்மக் கலவை. இதிகாசங்கள் முழுமையான வரலாற்று பதிவுகள் அல்ல, அவை கற்பனையும் வீரமும் கலந்த தொன்மக் கதைகள் ஆகும். இருப்பினும் அக்கால சமூகத்தின் பழக்க வழக்கங்கள், அரசியல் சூழல் மற்றும் வாழ்வியல் முறைகளை அறிய இது உதவுகிறது. அறநெறி மற்றும் தத்துவம். மனிதனின் ஒழுக்கம், கடமை, நீதி மற்றும் ஆன்மீக கருத்துக்களை மிக எளிமையாகவும் கதைகள் மூலமாகவும் விளக்குகிறது. உதாரணமாக பகவத்கீதை. அடுத்து மொழி வளர்ச்சி. காப்பியங்கள் மொழியின் இலக்கிய வளத்தை மேம்படுத்துகின்றன. தமிழில் தோன்றிய சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்ற காப்பியங்கள் இதற்கு சிறந்த சான்றுகள். பின் கலாச்சார பேழை. பழங்கால மக்களின் நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள் மற்றும் கலை வடிவங்கள், அதாவது நாடகம், சிற்பம், ஓவியம் போன்றன இதிகாசங்களை அடிப்படையாக கொண்டே பல நூற்றாண்டுகளாக பேணப்பட்டு வருகின்றன. உலகளாவிய பார்வையில் பார்த்தோம் என்றால், தமிழ், வடமொழி மட்டுமின்றி கிரேக்கம், ஆங்கிலம் மற்றும் சுமேரிய போன்ற உலகெங்கிலும் உள்ள இதிகாசங்கள் அந்தந்த மக்களின் தோற்றம் மற்றும் சிந்தனை பரிமாணத்தை வெளிப்படுத்துகின்றன. இதிகாசங்கள் என்பவை கடந்த காலத்தின் கதைகள் மட்டுமல்ல, மனித குலத்தின் அடிப்படை உணர்ச்சிகளையும் தத்துவங்களையும் காலம் கடந்து வாழ வைக்கும் அழியாத இலக்கிய பெட்டகங்கள் ஆகும். இப்பொழுது இதிகாசம் மற்றும் புராணம் இவைகளின் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகளை காண்போம். இதிகாசம் இப்படிதான் நடந்தது, அதாவது இதி ஹ ஆஷ என்று பொருள்படும். இது நேரடியாக நடந்த வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது. புராணம் பழமையானது என்று பொருள்படும். இது பிரபஞ்சத்தின் உருவாக்கம், கடவுளர்களின் கதைகள் மற்றும் தத்துவங்களை விளக்க உருவாக்கப்பட்ட கதைகளாகும். இதிகாசங்கள் என்பது இரண்டு மட்டுமே, அதாவது இராமாயணமும் மகாபாரதமும். புராணங்கள், மகா புராணங்கள் 18 மற்றும் உபபுராணங்கள் 18 என பல உள்ளன. மையக்கருத்து என்னவென்றால், இதிகாசம் மனிதர்களின் வாழ்க்கை முறை, தர்மம் மற்றும் கடமைகளை ஒரு வரலாற்று பின்னணியில் விளக்குகிறது. புராணம் கடவுளர்களின் அவதாரங்கள், பிரபஞ்ச உற்பத்தி மற்றும் பக்தி நெறியை முதன்மையாக கூறுகிறது. இதிகாசங்கள் திரேதாயுகம், அதாவது இராமாயணம், மற்றும் துவாபர யுகத்தில், அதாவது மகாபாரதம் நிகழ்ந்தவை. புராணங்கள் பிரபஞ்சத்தின் தோற்றம் முதல் கலியுகத்தின் இறுதி வரையிலான நீண்ட காலப்பகுதியை உள்ளடக்கியவை. இலக்கிய இலக்கணம் எடுத்து கொண்டோம் என்றால், இதிகாசம் நாயகனின் கதையை நேர்கோட்டில் விவரிக்கும். புராணம் சர்க்கம், அதாவது உலகத் தோற்றம், பிரதி சர்க்கம், அதாவது மறுசிருஷ்டி, வம்சம், அதாவது தேவ ரிஷி வம்சாவளி, மன்வந்தரம், அதாவது மனுக்களின் காலம், வம்சானுசரிதம், அதாவது அரசர்களின் வரலாறு ஆகிய 5 முக்கிய லட்சணங்களை கொண்டது. இராமாயணத்தை வால்மீகியும் மகாபாரதத்தை வியாசரும் எழுதினர். புராணங்கள் அனைத்தையும் வியாச முனிவரே தொகுத்ததாக கருதப்படுகிறது. இராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகிய இரு இதிகாசங்களும் வெறும் கதைகள் அல்ல, அவை மனித வாழ்வின் உன்னதமான தத்துவங்களை விளக்கும் வழிகாட்டிகள் ஆகும். அன்பர்களே, இப்பொழுது இதிகாசத்தின் முக்கிய தத்துவ கருத்துக்களை சிறிது காண்போம். முதலாவதாக சதுர்வித புருஷார்த்தங்கள், அதாவது வாழ்வின் 4 இலக்குகள். மனித வாழ்க்கையின் இறுதி நோக்கங்களை இதிகாசங்கள் முழுமையாக விளக்குகின்றன. முதலாவது அறம், அதாவது தர்மம், நேர்மையான மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை குறிக்கிறது. இரண்டாவது பொருள், அதாவது அர்த்தம், நேர்மையான வழியில் செல்வம் ஈட்டுதலை குறிக்கிறது. பின் இன்பம், அதாவது தர்மத்திற்கு உட்பட்டு வாழ்வை அனுபவித்தல். பின் 4வது வீடு பேறு, அதாவது மோட்சம், ஆன்ம விடுதலை அடைதலை குறிக்கிறது. இதிகாசங்கள் தர்மத்தை ஒற்றைப்படையாக பார்க்காமல் அதன் பல பரிமாணங்களை விளக்குகின்றன.
சாமானிய தர்மம், அதாவது உண்மை, பொறுமை, இரக்கம் போன்ற பொதுவான மனித பண்புகள். விசேஷ தர்மம், ஒரு தனிமனிதன் தன் தகுதி மற்றும் நிலைக்கு ஏற்ப செய்யும் கடமைகள். சுவதர்மம், அதாவது ஒருவருடைய சொந்த கடமை, குறிப்பாக அர்ஜுனனின் கடமை போரிடுவது, இது ஒரு உதாரணம். அடுத்து ஆபத் தர்மம், அதாவது நெருக்கடியான காலங்களில் தர்மத்தின் விதிகளை தளர்த்தி கொள்ளுதல். இப்பொழுது கர்ம வினையும் அதன் விளைவுகளையும் காண்போம். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற தத்துவம் மகாபாரதத்தில் ஆழமாக பேசப்படுகிறது. மனிதன் தன் துயரங்களுக்கு பிறரை குற்றம் சொல்லாமல் தன் கர்ம வினையை ஏற்க பழக வேண்டும். அடுத்து சரணாகதி தத்துவம், இறைவனிடத்தில் அடைக்கலம் புகுதல். அதாவது ராமாயணத்தின் மைய தத்துவமே சரணாகதியாகும். விபீஷணன், காகாசுரன், சுக்ரீவன் போன்றோர் ராமனை சரணடைந்த போது அவர்கள் கடந்த காலத்து தவறுகளை பாராமல் ராமன் அவர்களுக்கு புகலிடம் அளித்தார். பின் பக்தி மற்றும் ஞான யோகம். மகாபாரதத்தின் ஒரு பகுதியான பகவத்கீதை உன்னதமான தத்துவங்களை வழங்குகிறது. நிஷ்காம கர்மம், அதாவது பலனை எதிர்பாராமல் கடமையை செய்தல். ஆன்மாவின் அழியா தன்மை, அதாவது உடல் மட்டுமே அழியும், ஆன்மா அழிவற்றது என்ற தத்துவம். பின் சமநிலை, இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி ஆகியவற்றை சமமாக பாவித்தல். இதிகாசங்களின் இந்த தத்துவங்கள் மனிதனை சுயநலத்திலிருந்து பொதுநலத்திற்கு உயர்த்த உதவுகின்றன. பகவத்கீதையின் 700 ஸ்லோகங்களில் மனித வாழ்க்கைக்கு நேரடியாக வழிகாட்டும் 5 மிக முக்கியமான ஸ்லோகங்களை நாம் சிறிது காண்போம். முதலாவது, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அத்தியாயம் 2, ஸ்லோகம் 47. உனக்கு கடமையை செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு, அதன் பலன்களில் ஒருபோதும் இல்லை. செயலின் பலனுக்கு நீ காரணியாக ஆகாதே, அதே சமயம் கடமைகளை செய்யாமல் சோம்பேறியாகவும் ஆகாதே. இரண்டாவது, ஆன்மாவின் அழியா தன்மை. அத்தியாயம் 2, ஸ்லோகம் 22. ஒரு மனிதன் எப்படி கிழிந்த பழைய ஆடைகளை துறந்து புதிய ஆடைகளை அணிகிறானோ அதே போல ஆன்மாவும் வயதான பயன் தராத உடல்களை துறந்து புதிய உடல்களை ஏற்கிறது. மூன்றாவது, தர்மத்தை நிலைநாட்ட இறைவனின் அவதாரம். அத்தியாயம் 4, ஸ்லோகம் 7, 8. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகிறதோ அப்போதெல்லாம் நான் என்னை இவ்வுலகில் வெளிப்படுத்துகிறேன். நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டவும் நான் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன். அடுத்து நான்காவது, மனதை அடக்குவதே சிறந்த வெற்றி. அத்தியாயம் 6, ஸ்லோகம் 6. எவன் ஒருவன் தன் மனதை வென்று அடக்குகிறானோ அவனுக்கு அவனது மனமே சிறந்த நண்பன். ஆனால் மனதை அடக்காதவனுக்கு அவனது மனமே மிகப்பெரிய எதிரியாக மாறி அவனுக்கு தீங்கு விளைவிக்கும். ஐந்தாவது சாராம்சம், முழுமையான சரணாகதி. அத்தியாயம் 18, ஸ்லோகம் 66. அனைத்து தர்மங்களையும், அதாவது கடமைகளையும் பலன்களையும் என்னிடம் அர்ப்பணித்துவிட்டு என்னை மட்டுமே சரணடைவாய். நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவித்து மோட்சம் அளிப்பேன், வருந்தாதே. அன்பர்களே, இந்த ஸ்லோகங்கள் வாழ்வின் மன அழுத்தம் மற்றும் பயம் குழப்பங்களுக்கு சிறந்த தீர்வாக அமைகின்றன. இராமாயணத்தின் தத்துவங்கள் மனித வாழ்க்கையின் அன்றாட ஒழுக்கம், கடமை மற்றும் ஆன்மீக இலக்குகளை மிக எளிய கதைகளின் மூலம் விளக்குகின்றன. இராமாயணத்தின் முதன்மையாக தத்துவ கருத்துக்களை சிறிது காணலாம். முதலாவது கருத்து, மனித வடிவில் தர்மம். ராமன் என்ற சொல்லுக்கு தர்மத்தின் வடிவம் என்று பொருள். அடுத்து சுயநலமின்மை. தவறு செய்யாத போதிலும் தந்தை கொடுத்த வாக்கை காக்க நள்ளிரவில் அரசபோகங்களை துறந்து காட்டுக்கு சென்றார். அவர் ஒரு மகனாக, கணவனாக, சகோதரனாக, அரசராக ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ராமனின் பாத்திரமே முதன்மை தத்துவமாக அமைகிறது. இரண்டாவது கருத்து, சரணாகதி தத்துவம். இராமாயணத்தின் மிக உன்னதமான ஆன்மீக தத்துவம் சரணாகதி, அதாவது இறைவனிடம் முழுமையாக தன்னை ஒப்படைத்தல் ஆகும். ராமனிடம் அடைக்கலம் புகுந்தவர்கள் யாராக இருந்தாலும், குறிப்பாக வேடனான குகன், குரங்கு வேந்தன் சுக்ரீவன், எதிரியின் தம்பியான விபீஷணன், அவர்களின் கடந்த காலத்தை பாராமல் ராமன் அபயமளித்தார். பரமாத்மா மற்றும்
ஜீவாத்மா இணைப்பு. இதை ஜீவாத்மா பரமாத்மா என்றும் கூறுவர். ஆணவத்தை விட்டு இறைவனிடம் சரணடையும் ஆன்மாவை இறைவன் எப்போதும் கைவிடுவதில்லை என்ற உண்மையை இது உணர்த்துகிறது. மூன்றாவது கருத்து உறவுகளின் தர்மம். தனிமனித ஒழுக்கம் குடும்பத்தையும் சமூகத்தையும் எப்படி பாதுகாக்கிறது என்பதை இராமாயணம் காட்டுகிறது. சகோதரத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் ராமனுக்காக படுக்கையை துறந்து காட்டில் காவல் காத்த லட்சுமணனும் ராமனின் பாதுகைகளை அதாவது செருப்புகளை அரியணையில் வைத்து நாட்டை ஆண்ட பரதனும் தியாகத்தின் தத்துவங்கள். கற்பு மற்றும் உறுதியை காண்போம் என்றால் இன்பங்களை வற்புறுத்திய ராவணனை ஒரு புல் துரும்பாக மதித்து தன் மன உறுதியால் வென்ற சீதை ஆன்மாவின் தூய்மையை குறிக்கிறாள். நான்காவது கர்ம வினையும் காலத்தின் கட்டாயமும். தவறுகளின் விளைவு, அதாவது தசரதன் அறியாமல் செய்த பிழையினால் சிரவணகுமாரனை கொன்றது. இதனால் புத்திர சோகத்தால் இறக்க நேரிட்டது. விதியின் வலிமையை காண்டோம் என்றால் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் பேராசை, அதாவது பொன்மான் மீது சீதை கொண்ட ஆசை, மற்றும் பிறன்மனை விழைதல், அதாவது ராவணனின் ஆசை ஆகியவை அழிவை தரும் என்ற கர்ம விதியின் தத்துவம் இதில் ஆழமாக விளக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது கருத்து ஆன்மீக குறியீடு. அதாவது இராமாயண கதையை ஒரு மனிதனின் ஆன்மீக பயணமாக தத்துவவாதிகள் பார்க்கிறார்கள். உதாரணமாக ராமன் என்பது பரமாத்மாவை குறிக்கிறது இந்த கதையில். சீதை ஜீவாத்மா, அதாவது மனித ஆத்மா. ராவணன் என்பவன் மனிதனை பிடித்துள்ள ஆணவம், கண்மம், மாயை அதாவது அகங்காரம். அனுமன் என்பது குரு, ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் சேர்க்கும் ஆன்மீக வழிகாட்டி. சுருக்கமாக கூறினால் அறத்தின் வாழ்வே அமர வாழ்வு, அதர்மத்தின் வாழ்வு அழிவு என்பதே இராமாயணம் காட்டும் உன்னத தத்துவமாகும். இதிகாசங்களான இராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகிய இரண்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்கள் தங்களுக்குள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் எப்படி நடக்கக்கூடாது என்பதை விளக்கும் வாழ்வியல் பாடங்களாகும். இவற்றில் கூறப்பட்டுள்ள முக்கிய குடும்ப தர்மங்களை சிறிது கண்ணோட்டமிடுவோம். முதலாவது பெற்றோர் பிள்ளைகள் தர்மம். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. உதாரணமாக இராமாயணத்தில் தந்தை தசரதன் கைகேயிக்கு கொடுத்த வாக்கை காப்பதற்காக ராமன் எந்த ஒரு மறுப்பும் கூறாமல் தன் அரசுரிமையை துறந்து காடு சென்றார். பின் மரியாதை மற்றும் தியாகம். பெற்றோரின் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பதும் அவர்களின் கௌரவத்தை காப்பதும் பிள்ளைகளின் முதன்மை கடமை என்பதை இதிகாசங்கள் உணர்த்துகின்றன. பின் பெற்றோரின் கடமை. அதே சமயம் மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன் தன் மகன் துரியோதனன் மீது கொண்ட குருட்டு பாசத்தால் அவனது தவறுகளை தட்டி கேட்க தவறியதே ஒட்டுமொத்த வம்சத்தின் அழிவுக்கும் காரணமானது. பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டுவதே பெற்றோரின் தர்மம் என்பதையும் இது காட்டுகிறது. இரண்டாவது சகோதர தர்மம். சகோதரர்களுக்குள் ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இராமாயணமும் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு மகாபாரதமும் சிறந்த உதாரணங்கள். இராமாயணத்தின் தியாகத்தை காண்போம். ராமனுக்காக லட்சுமணனும் சத்ருக்கனும் காடு சென்றனர். பரதன் தனக்கு கிடைத்த அரியணையை ஏற்க மறுத்து ராமனின் பாதுகைகளை வைத்து நாட்டை ஆண்டான். பொருளை விட உடன் பிறந்தவர்களின் பாசமே பெரிது என்பது இராமாயண தத்துவம். பின் மகாபாரதத்தின் பேராசை. துரியோதனன் தன் சகோதரர்களான பாண்டவர்களுக்கு 5 ஊசி முனை அளவு நிலத்தை கூட தர மறுத்தான். இதனால் ஏற்பட்ட பகையை மகாபாரத போருக்கு வழிவகுத்தது. பங்கு போடுவதில் பேராசை கொண்டால் குடும்பமே அழியும் என்பது இதன் பாடம். மூன்றாவது தம்பதியர் தர்மம். இன்பத் துன்பங்களை பகிர்தல். சீதை அரண்மனை சுகங்களை விடுத்து தன் கணவர் ராமனுடன் காட்டுக்குச் சென்றாள். காந்தாரி தன் கணவன் திருதராஷ்டிரன் பார்வையற்றவர் என்பதால் தானும் தன் கண்களை கட்டிக்கொண்டு வாழ்ந்தாள். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பதே சிறந்த தர்மம். பின் மரியாதையும் பாதுகாப்பும். மனைவியின் கௌரவத்தை பாதுகாப்பது கணவனின் கடமை. மகாபாரதத்தில் திரௌபதி துகிலுரியப்பட்ட போது அவளது கணவர்கள் தடுக்க தவறியதே அந்த வம்சத்தின் வீழ்ச்சிக்கு தொடக்கமாக அமைந்தது. நான்காவது கூட்டு குடும்ப தர்மம். பெரியோர்களை மதித்தல். குடும்பத்தில் உள்ள முதியவர்கள், குருமார்கள் மற்றும் பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது குடும்பத்தை அரண் போல காக்கும். பின் சுயநலமின்மை. கைகேயி தன் மகன் பரதன் மட்டும் வாழ வேண்டும் என்று சுயநலத்தோடு யோசித்ததால் ஒட்டுமொத்த குடும்பமும் பிரிந்தது. தசரதனும் இறந்தார்.
குடும்பத்தில் ஒருவரின் சுயநலம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் என்பது இது காட்டுகிறது. சுருக்கமாக கூறின், இதிகாசங்கள் காட்டும் குடும்ப தர்மம் என்பது தியாகம், விட்டுக் கொடுத்தல் மற்றும் தார்மீக பொறுப்புணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அன்பர்களே, இராமாயணத்தில் ராமன், சீதை ஆகிய இருவரின் வாழ்க்கையும் தம்பதியர் தர்மத்திற்கு மிகச்சிறந்த இலக்கணமாக கருதப்படுகிறது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் காட்டிய அன்பு, மரியாதை மற்றும் தியாகம் ஆகியவையே அவர்களின் தர்மத்தின் அடித்தளமாகும். அவர்களின் தம்பதியர் தர்மத்தின் முக்கிய அம்சங்களை சிறிது காணலாம். முதலாவதாக, அரண்மனை சுகத்தை துரத்தல். ராமன் காட்டுக்கு செல்ல நேரிட்ட போது சீதையை அரண்மனையிலேயே இருக்குமாறு வேண்டினார். ஆனால் சீதை, உங்களுடைய நிழலாக இருப்பதே என் தர்மம், நீங்கள் இல்லாத அரண்மனை எனக்கு நரகம், உங்களோடு இருக்கும் காடே எனக்கு சொர்க்கம் என்று கூறி அவருடன் சென்றார். அடுத்து, துணையாக நிற்றல். கணவனின் இன்பத்தில் மட்டுமில்லாமல் அவனது சோதனையான காலங்களிலும் தோளோடு தோள் நின்று துயர் பகிர்வதே மனைவியின் தர்மம் என்பதை சீதை நிரூபித்தார். இரண்டாவது, பரஸ்பர மதிப்பும் எல்லையற்ற அன்பும். ஏகபத்தினி விரதன், அதாவது அக்காலத்து அரசர்கள் பல திருமணங்களை செய்து கொள்வது வழக்கமாக இருந்தது. ஆனால் ராமன் தன் வாழ்நாளில் சீதையை தவிர வேறு எந்த பெண்ணையும் நினைக்க மாட்டேன் என்று ஏகபத்தினி விரதம் பூண்டு வாழ்ந்தார். இது ஒரு கணவன் தன் மனைவிக்கு அளிக்கும் மிக உயர்ந்த மரியாதையாகும். பிறகு மன ஒற்றுமை, அதாவது ராமன் காட்டில் சீதையை பிரிந்து தவித்த போதும், சீதை அசோகவனத்தில் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருந்த போதும், அவர்களின் உடல் அளவில் பிரிந்திருந்தாலும் மனதால் ஒருவருக்கொருவர் உண்மையாகவே இருந்தனர். மூன்றாவது, சோதனை காலங்களில் தடம் மாறாத கற்பும் உறுதியும். ராவணன் பெரும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் காட்டி சீதையை தன்வசப்படுத்த முயன்றான். ஆனால் சீதை தன் கணவன் ராமன் மீது கொண்ட தூய்மையான அன்பினால் ராவணனை ஒரு புல் துரும்பாகவே கருதி அவமதித்தார். சமூகம் தன் தூய்மையை பற்றி பழி கூறக்கூடாது என்பதற்காகவும் தன் கணவனின் கௌரவத்தை காப்பதற்காகவும் சீதை அக்னி பிரவேசம் செய்து தன் கற்பின் திறத்தை உலகிற்கு உணர்த்தினார். ராமனும் தன் தனிப்பட்ட அன்பை விட அரசனாக சமூகத்தின் தர்மத்திற்கே முன்னுரிமை கொடுத்தார். நான்காவது, ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். அதாவது ஆன்மீக தத்துவத்தை பார்த்தால், தத்துவ ரீதியாக ராமன், அதாவது புருஷன், ஆதி இறைவன், அதாவது இறைவன் என்றும், சீதை பிரகிருதி, அதாவது இயற்கை அல்லது சக்தி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். சூரியனும் அதன் ஒளியும் போல, நெருப்பும் அதன் வெப்பமும் போல ராமனும் சீதையும் பிரிக்க முடியாத தம்பதிய தர்மத்தின் வடிவமாவர். சுருக்கமாக கூறினால், ராமன் சீதை தம்பதியரின் தர்மம் என்பது ஒருவருக்கொருவர் விசுவாசமாக இருத்தல், இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பிரியாமல் இருத்தல் மற்றும் ஒருவரின் கௌரவத்தை மற்றவர் காத்தல் என்பதாகும். ராமன் சீதையை காட்டுக்கு அனுப்பிய நிகழ்வு இராமாயணத்தின் மிகவும் விவாதத்திற்குரிய மற்றும் உணர்வு பூர்வமான பகுதியாகும். ஆன்மீக ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் இந்த கடினமான முடிவின் பின்னணியில் இருந்த அரச தர்மத்தின் தத்துவ பின்னணி சிறிது காண்போம். முதலாவதாக, தனிப்பட்ட விருப்பத்தை விட கடமையே பெரிது. அதாவது, ஒரு சாதாரண மனிதனுக்கு அவனது குடும்பம் முதன்மையானது. ஆனால் ஒரு அரசனுக்கு அவனது குடிமக்களே முதன்மையான குடும்பம். ராமன் தன் மனைவியின் மீது எல்லையற்ற அன்பு கொண்டிருந்தார். அவளது தூய்மையையும் அவர் அறிவார். ஆனால் அயோத்தியின் மன்னனாக அரியணை ஏறிய பின் அவர் தன் தனிப்பட்ட விருப்பங்களை விட அரச கடமைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியிருந்தது. இரண்டாவது, குடிமக்களின் சந்தேகமும் பழிச்சொல்லும். இலங்கையில் ராவணனின் சிறையில் இருந்த சீதையை ராமன் மீண்டும் ஏற்றுக்கொண்டதை அயோத்தியில் இருந்த ஒரு சலவை தொழிலாளி மற்றும் சில குடிமக்கள் விமர்சித்து பேசினர். ஒரு நாட்டின் தலைவன் அல்லது அரசன் என்பவன் எவ்வித பழிச்சொல்லுக்கும் ஆளாகாதவனாக சமூகத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாட்டின் தலைவன் மீதோ அல்லது அவனது குடும்பத்தார் மீதோ மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அது அந்த ஆட்சியின் மீதான நம்பிக்கையை குலைத்துவிடும். மூன்றாவது, தர்மத்தின் சரிவை தடுத்தல். அரசன் எவ்வழியோ குடிகள் அவ்வழி என்பது பழமொழி. அரசனின் குடும்பத்தில் ஒழுக்க குறைபாடு இருப்பதாக மக்கள் நினைத்தால் அது ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஒழுக்கச் சீர்குலைவை ஏற்படுத்த வழிவகுத்துவிடும்.
தன் குடிமக்களின் மனக்குறையை தீர்ப்பதும் தர்மத்தின் மீது அவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை காப்பதும் ஒரு ராஜாவின் தர்மம் என்பதால் ராமன் தன் சொந்த இதயத்தை கல்லாக்கி கொண்டு சீதையை காட்டுக்கு அனுப்பினார். 4வது, ராமனின் ஏகபத்தினி விரத தத்துவம். அதாவது சீதையை காட்டுக்கு அனுப்பிய பிறகும் ராமன் அவளுக்கு பதிலாக வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவில்லை. அஸ்வமேத யாகம் செய்தபோது மனைவியுடன் அமர வேண்டும் என்ற விதி இருந்ததால் சீதையின் பொன் சிலையை மட்டுமே தன் அருகில் வைத்து யாகத்தை நடத்தினார். இதன் மூலம் அரசனாக அவர் சீதையை துறந்தாரே தவிர கணவனாக தன் மனதில் அவளை எப்போதும் துறக்கவில்லை என்பதை நிரூபித்தார். சுருக்கமாக கூறின், ராமன் சீதையை காட்டுக்கு அனுப்பியது ஒரு கணவனின் செயலாக அல்ல, அது தன் சொந்த இன்பத்தை விட குடிமக்களின் நம்பிக்கையையும் நாட்டின் தர்மமுமே முக்கியம் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு உன்னத மன்னனின் உச்சக்கட்ட தியாகமாகும். மகாபாரதம் காட்டும் குடும்ப தர்மம் இராமாயணத்திற்கு முற்றிலும் நேர்மாறானது. இராமாயணம் ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தால், மகாபாரதம் ஒரு குடும்பம் எப்படி வாழக்கூடாது, தர்மம் தவறினால் என்ன நடக்கும் என்பதை நமக்கு எச்சரிக்கும் பாடமாக அமைகிறது. மகாபாரதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள முக்கிய குடும்ப தர்மங்கள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை சிறிது கண்ணோட்டமிடுவோம். முதலாவது, பெற்றோரின் கடமையும் குருட்டு பாசமும். அதிவிசுவாசத்தின் ஆபத்து. அதாவது திருதராஷ்டிரன் தன் மகன் துரியோதனன் மீது கொண்ட அதீத பாசத்தால் அவனது அநீதிகளையும் சூதாட்டத்தையும் தர்மத்திற்கு புறம்பான செயல்களையும் தட்டி கேட்க தவறினான். இதன் பாடம் என்னவென்றால், பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டித்து நல்வழிப்படுத்துவதே பெற்றோரின் முதன்மை தர்மம். அதை தவறவிட்டால் ஒட்டுமொத்த வம்சமும் அழியும் என்பதை திருதராஷ்டிரனின் பாத்திரம் உணர்த்துகிறது. பிறகு தாயின் தர்மம். அதாவது காந்தாரி தன் மகன் துரியோதனன் போருக்கு செல்லும் முன் ஆசி வாங்க வந்தபோது, யார் பக்கம் தர்மம் இருக்கிறதோ அவர்களுக்கே வெற்றி கிடைக்கட்டும் என்று கூறினாள். பாசத்தை விட தர்மமே பெரிது என்பதை ஒரு தாயாக அவள் உணர்த்தினாள். இரண்டாவது, சகோதர ஒற்றுமையும் பேராசையும். பாண்டவர்கள் 5 பேரும் குந்தி தேவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு திரௌபதியை திருமணம் செய்து கொண்டது முதல் இறுதி வரை ஒருவருக்கொருவர் துணையாக நின்று ஒற்றுமையை காத்தனர். இந்த ஒற்றுமையே அவர்களின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது. பின் பேராசையின் விளைவுகளை கண்டோம் என்றால், கௌரவர்கள் அதாவது துரியோதனன் மற்றும் அவனது தம்பியர் பாண்டவர்களின் சொத்துக்களை பறிக்க சூழ்ச்சி செய்தனர். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற குடும்ப தர்மத்தை மறந்து பேராசையால் சொந்த சகோதரர்களையே எதிர்த்ததால் கௌரவ வம்சம் முற்றிலும் அழிந்தது. மூன்றாவது, பெண்ணின் கௌரவமும் குடும்ப பொறுப்பும். ஒரு குடும்பத்தின் தர்மம் அந்த வீட்டு பெண்களை நடத்தும் விதத்தில்தான் உள்ளது. சூதாட்ட மண்டபத்தில் திரௌபதி துகிலுரியப்பட்டபோது பீஷ்மர், துரோணர் மற்றும் அவளது கணவர்களான பாண்டவர்கள் அமைதி காத்தனர். இதன் விளைவு, பெண்ணின் கௌரவத்தை காக்க தவறிய அந்த ஒரு குடும்பத் தவறே ஒட்டுமொத்த குருஷேத்திர போருக்கும் லட்சக்கணக்கான மனிதர்களின் அழிவுக்கும் முதன்மை காரணியாக அமைந்தது. நான்காவது, பெரியோர்களின் தார்மீக கடமை. மௌனத்தின் பாவம். பீஷ்மரும் விதுரரும் குடும்பத்தின் மூத்தவர்களாக இருந்தும் துரியோதனனின் அநீதிகளை முழுமையாக தடுத்து நிறுத்த முடியவில்லை. இதன் பாடம், குடும்பத்தில் பெரியவர்கள் அநீதியை கண்டு மௌனமாக இருப்பதும் தர்மத்திற்கு எதிரானது. அது குடும்பத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். ஐந்தாவது, தியாகமும் விசுவாசமும். கர்ணனின் தர்மம். குந்தி தேவி தன் தாய் என்று தெரிந்தும் தனக்கு ஆபத்து காலத்தில் புகலிடம் கொடுத்த நண்பன் துரியோதனனுக்காகவும் அவனது குடும்பத்திற்காகவும் கர்ணன் தன் உயிரையே தியாகம் செய்தான். இது நட்பின் உச்சக்கட்ட தர்மமாக கருதப்படுகிறது. சுருக்கமாக கூறின், மகாபாரத குடும்ப தர்மம் நமக்கு உணர்த்துவது, குடும்பத்திற்குள் பாசம் இருக்கலாம், ஆனால் அது தர்மத்தை மீறிய குருட்டு பாசமாக இருக்கக்கூடாது. பேராசையும் பெண்ணை அவமதிப்பதும் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்ய குடும்பமாக இருந்தாலும் அதை அழித்துவிடும். நண்பர்களே, இதிகாசங்களான இராமாயணமும் மகாபாரதமும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டிருந்தாலும் அவை காட்டும் தத்துவங்கள் இன்றும் நம் அன்றாட நடைமுறை வாழ்க்கைக்கு மிக கச்சிதமாக பொருந்துகின்றன.
நமது நவீன கால நடைமுறை வாழ்க்கைக்கு இதிகாசங்கள் வழங்கும் முக்கிய தத்துவ பாடங்களை சிறிது கண்ணோட்டமிடுவோம். முதலாவதாக உணர்ச்சி மேலாண்மை, அதாவது அவசர முடிவுகளின் ஆபத்து. இராமாயணத்தில் கைகேயி கூனியின் பேச்சை கேட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்ததால் தன் கணவனை இழந்தாள். மகாபாரதத்தில் திரௌபதியின் சிறு நகையாடல், அதாவது துரியோதனன் விழுந்தபோது சிரித்தது, பெரும் போருக்கு வித்திட்டது. நடைமுறை பாடம் என்னவென்றால், கோபம், பொறாமை, பழிவாங்கும் உணர்ச்சி இருக்கும்போது எடுக்கும் முடிவுகள் எப்போதும் அழிவை தரும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதே புத்திசாலித்தனம். இரண்டாவது, நட்பும் கூட்டுப்பணியும். வழிகாட்டியின் முக்கியத்துவம். மகாபாரதத்தில் பாண்டவர்களிடம் பெரும் படை இல்லை, ஆனால் கிருஷ்ணர் என்ற சிறந்த வழிகாட்டி இருந்தார். கௌரவர்களிடம் பெரும் படை இருந்தும் தொலைநோக்கு சிந்தனை உள்ள தலைமை இல்லை. இது நமக்கு கூறும் பாடம் என்னவென்றால், நம் வாழ்க்கையிலும் தொழிலிலும் நாம் யாருடன் பழகுகிறோம், யாரை ஆலோசகராக கொள்கிறோம் என்பது முக்கியம். நல்ல நட்பு மற்றும் வழிகாட்டுதல் நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். மூன்றாவது, கடமை உணர்வு. பலனை எதிர்பாராத உழைப்பு. பகவத்கீதையின் மைய கருத்தான கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பது மிகச்சிறந்த நடைமுறை தத்துவமாகும். அலுவலகத்திலோ அல்லது தேர்விலோ முடிவுகளை பற்றி யோசித்து பயப்படுவதை விட்டுவிட்டு தற்போதைய கடமையில் முழு கவனத்தை செலுத்தினால் மன அழுத்தம் குறைந்து வெற்றி தானாக வரும். நான்காவது, நெகிழ்வுத்தன்மை மற்றும் தழுவல். சூழலுக்கு ஏற்ப மாறுதல், அதாவது ராமன் அடுத்த நொடி அரசராக போகிறோம் என்ற மனநிலையில் இருந்து திடீரென காட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையை எவ்வித புகாருமின்றி ஏற்றுக்கொண்டார். பாண்டவர்கள் தங்கள் அரச போகங்களை இழந்து காடுகளிலும் விராத நாட்டிலும் சமையல்காரர்களாகவும் மாட்டுத் தொழுவ காவலராகவும் மறைந்து வாழ்ந்தனர். நடைமுறை பாடம் என்னவென்றால், வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருப்பதில்லை. எதிர்பாராத மாற்றங்கள், உதாரணமாக வேலை இழப்பு, தோல்வி என்பன ஏற்படும் போது முடங்கி விடாமல் புதிய சூழலுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொண்டு வாழ பழக வேண்டும். ஐந்தாவது, எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உண்டு. நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்பதை இதிகாசங்கள் அழுத்தமாக கூறுகின்றன. தசரதனின் முந்தைய தவறு அவனது புத்திர சோகத்திற்கு காரணமானது. துரியோதனனின் பேராசை அவனது வம்சத்தையே அழித்தது. நடைமுறை பாடம் என்னவென்றால், இன்று நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் செய்யும் செயலும் நல்லதோ கெட்டதோ எதிர்காலத்தில் நமக்கான பலனை தரும். எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். சுருக்கமாக கூறினால், இதிகாசங்கள் காட்டும் நடைமுறை தத்துவம் என்பது சவாலான சூழ்நிலைகளிலும் தர்மத்தை கைவிடாமல், உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் கடமையை சரியாக செய்வது மட்டுமே. அன்பர்களே, நவீன வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் மன அழுத்தம், பதற்றம் மற்றும் குழப்பங்களுக்கு இதிகாசங்களான இராமாயணமும் மகாபாரதமும், குறிப்பாக பகவத்கீதை, மிகச்சிறந்த நடைமுறை தீர்வுகளை வழங்குகின்றன. அவை காட்டும் முக்கிய 5 வழிகளை இங்கே தொகுத்துள்ளேன். முதலாவதாக, செயல்முறையின் மீது கவனம் செலுத்துதல். கீதையின் தத்துவம் என்னவென்றால், உனக்கு கடமையை செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு, அதன் பலன்களில் இல்லை. நடைமுறை பாடம் என்னவென்றால், நவீன வாழ்வில் பெரும்பாலான மன அழுத்தம் எதிர்காலம் என்னவாகுமோ, தேர்வு முடிவு எப்படி வருமோ, வேலை உயர்வு கிடைக்குமோ என்ற கவலையால் தான் ஏற்படுகிறது. முடிவுகளை பற்றி யோசிப்பதை கைவிட்டு தற்போது நாம் செய்யும் வேலையில் 100% கவனத்தை செலுத்தினால் பதற்றம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். இரண்டாவது, சூழலை ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது ராமன் அடுத்த நொடி மன்னராக போகிறோம் என்ற நிலையில் இருந்து திடீரென காட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையை எவ்வித மனக்கசப்புமின்றி ஏற்றுக்கொண்டார். நடைமுறை பாடத்தில் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள், உதாரணமாக எதிர்பாராத நஷ்டம், நிறுவன மாற்றங்கள், பின் உடல்நலக் குறைவு போன்றன நடக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று புலம்புவது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவதே புத்திசாலித்தனம். மூன்றாவது, சமநிலையை பேணுதல். கீதையின் தத்துவம் என்னவென்றால், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம் ஆகிய இரண்டையும் சமமாக பாவிக்க வேண்டும். நடைமுறை பாடம் என்னவென்றால், வாழ்வின் வெற்றி பெறும்போது அளவுக்கு அதிகமாக கொண்டாடுவதோ,
தோல்வி அடையும் போது ஒட்டுமொத்தமாக முடங்கி விடுவதோ மன ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. இரண்டையும் வாழ்வின் ஒரு பகுதியாக பார்த்து மனதை ஒரே சீரான நிலையில் வைத்திருக்க பழக வேண்டும். 4வது சாட்சி பாவம், அதாவது விலகி நின்று கவனித்தல். இதிகாசத்தின் உதாரணம், மகாபாரத போரில் கிருஷ்ணர் நேரடியாக ஆயுதம் ஏந்தாமல் ஒரு சாட்சியாகவும் வழிகாட்டியாகவும் மட்டுமே இருந்தார். நடைமுறை பாடம் என்னவென்றால், ஒரு பிரச்சனை வரும்போது நாம் அதற்குள் முழுமையாக மூழ்கி விடுவதால் பயம் தொற்றிக்கொள்கிறது. அந்த பிரச்சனையிலிருந்து சற்று தள்ளி நின்று அது வேறொருவருக்கு நடந்தது போல ஒரு சாட்சியாக நின்று பார்க்கும்போது பிரச்சனை சிறியதாக தோன்றும், அதற்கான தீர்வும் எளிதாக கிடைக்கும். அடுத்து 5வதும் இறுதியானதுமாக தார்மீக கடமையும் சுய விசாரணையும். இதிகாசத்தில் உதாரணம் என்னவென்றால், அர்ஜுனன் போர்க்களத்தில் கடமையை செய்ய பயந்து மன அழுத்தத்தால் கை கால்கள் நடுங்கி வில்லை கீழே போட்டபோது கிருஷ்ணர் அவனுக்கு அவனது உண்மையான அடையாளத்தை, அதாவது கடமையையும் நினைவூட்டினார். நடைமுறை பாடத்தில் குழப்பமான சூழ்நிலைகளில் நம்முடைய தார்மீக கடமை என்ன என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். சமூக ஊடக ஒப்பீடுகள் மற்றும் பிறரின் எதிர்பார்ப்புகளுக்காக வாழாமல் நமக்கான பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்கும். சுருக்கமாக கூறினால், இதிகாசங்கள் காட்டும் மன அழுத்த மேலாண்மை என்பது கடந்த காலத்திற்காக வருந்தாமல், எதிர்காலத்தை எண்ணி பயப்படாமல், நிகழ்காலத்தில் நாம் கடமையை செம்மையாக செய்வது மட்டுமே. அன்பர்களே, இதுவரை அமுதமழையில் இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் என்னுடன் இணைந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பகிர்வில் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது அன்பன் அருள் பிரகாஷ்.